ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் அண்ட் த ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளரணும்னு பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 3க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். யூஃபி ஆல்ஹார்டு கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த அரண்மனையில் இருக்கிறதுக்காக ஒரு ரூம் ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ கல்யாணமே நின்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூம் என்னோடது இல்லை, எனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு அந்த ரூமை காலி பண்ணிட்டு அந்த ரூமோட சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே யூஃபி தூங்கி எந்திக்கிறாங்க. ஆமா, நான் எங்கே இருக்கேன்? இது என்ன இடம்? ஓ, நான் இப்போ ஆனிஸோட வீட்டில் இருக்கேனா அப்படின்னு யூஃபி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு மெய்டு வந்துட்டு யூஃபியை எழுப்பி விட்டுறா. குட் மார்னிங், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஃபியை கூட்டிகிட்டு போகிறா. இன்னைக்கு மதியானம் கோட்டைக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இளவரசர் உங்க கூட ஏதோ மீட்டிங் போடணுமா, மறந்துடாதீங்க அப்படின்னு மெய்ட் சொல்கிறா. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆமாம், ஆனிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. ஆனிஸ் காலையிலேயே ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்கிறா. இப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயப்படுறா. இது ஒன்றும் இல்லை, யாராச்சும் அர்த்தம் மாரி நம்மளோட கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இந்த சவுண்டு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்றா. அங்க நுழைஞ்சது வேற யாரும் இல்ல, ஆனிஸ் தான். நான் உனக்காக ஒரு மேஜிக் பொருளை தயாரிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல, அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, வா என் கூட வந்து அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கூட்டிட்டு போறா. மேஜிக்கல் ஸ்பிரிட்ஸ் பிளேடு, இதை மானா கிறிஸ்டல்ஸால தான் மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் யூஃபி கிட்ட இது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்ப அவளும் வந்து யூஸ் பண்றா. இப்ப அவ கைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஃபிட்டா ஒரு ஸ்வாடு மாதிரி மாறிடுச்சு. ஆமா, இது உண்மையிலேயே எனக்கு கரெக்டா ஃபிட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி, ஓகே, இப்ப அடுத்த இந்த ப்ரூம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இது அந்த ப்ரூம் ஸ்டிக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயப்படுறா. பரவாயில்ல, வந்து யூஸ் பண்ணி பாரு, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அப்படா சரி, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அந்த ப்ரூம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பறந்து போறா. நான் உண்மையிலேயே வானத்துல பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் பயங்கரமா வந்து கீழே விழுந்து அடிபட்டுருது. அச்சோ, என்ன மன்னிச்சிட்டு, நான் உன்னை தான் பாத்துட்டு இருந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்ப யூஃபி சிரிக்கிறா. ஐயோ ஐயோ, இல்லை மன்னிச்சிடு, நீ ஒரு இளவரசி, நான் உன்கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து நடந்துக்கணுமோ அந்த மரியாதையை நான் உன்கிட்ட மெயின்டைன் பண்ணணும், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருந்து ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கூச்சப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா பழகிக்கணும். சரி, ஓகேவா, நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீங்க விளையாண்டதெல்லாம் போதும், இப்போ யூஃபியோட மீட்டிங்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. என்ன யூஃபி, நீ எங்கேயாவது வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. ஆமா, கோட்டைக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி போறா. ஆனிஸ் ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா நீ தைரியமா கூச்சப்படாம அவங்க கிட்ட சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. இல்ல தொந்தரவுலாம் எதுவும் பண்ணல, அவங்க சொல்றது கரெக்ட் தான், நான் வெளிப்படையா எதுவுமே பேச மாட்டேன், கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நான் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. என்ன மன்னிச்சிடுங்க இளவரசரே, இந்த கல்யாணம் நின்று போறதுக்கு காரணம் என்னோட மகனாவே இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவன்லாம் ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றது நம்மளோட இடத்துல இருந்து பார்க்கும்போது கரெக்டா தான் தெரியும், ஆனா அவங்களோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரை கொடுக்குறோம், இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்கள நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் தேர்வு எடுத்துக்கணும். சொல்ல போனா அவங்களோட மகனுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான், இது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபியோட அப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றது சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண பையனுக்கு பொருந்தும், ஆனா அரச குடும்பத்துல பிறந்த இந்த அரச பையனுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி வேணும். அப்ப அந்த அரசரோட கௌரவமும் நல்லா இருக்கும், அதை நம்பி இருக்க நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு யூஃபியும் அவளோட மெய்டும் வராங்க. இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு என்னோட மகன் தாமா காரணம், அதனால இப்போ உன்னோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு பாலா போயிடுச்சு, இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. அல்காடுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கறத கேட்கும் போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இதை நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருமே அவங்களோட நீதிக்காக போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி போராடுறாங்க, அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு தான் முக்கியம், அவங்க வாழ போற லைஃபை சந்தோஷமா வாழணும், இது அவங்களோட முடிவு, இதுக்காக நான் இனிமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க போறது இல்லை, இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு என்னோட நீதிக்காக நான் போராட போறேன், இனிமே எனக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஃபி வந்து அந்த ரூமோட சாவியை கொடுக்குறாங்க. இது என்ன சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்குறாங்க. பேன் பண்ண அந்த லைப்ரரி ரூம் தான், அல்காடோட எனக்கு கல்யாணம் இருந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் தான் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் இந்த கல்யாணமே நின்று போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ரூம் தேவைப்படாது, இந்த சாவி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கொடுக்குறா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிட்டு, உண்மையிலேயே என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் எதுவும் பண்ணலை, சொல்ல போனா இதுக்காக நான் வருத்தப்பட தான் செஞ்சேன், ஆனால் நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன், ஏன்னா நான் இப்போ ஒரு சுதந்திரமான பறவை ஆயிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் இப்போ நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இங்கே பாரு யூஃபி, இனி உனக்குன்னு செய்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை, சொல்ல போனா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு யூஃபியோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ எனக்குன்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு யூஃபி யோசிச்சுட்டு, என் மேலே அக்கறைப்படுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி,
நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கிளம்புறா. என்னதான் இருந்தாலும் நீ உன் பொண்ணு கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி உனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது. நீ அவளுக்கு வேற எப்படியாவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இப்ப யூஃபி போற வழியில அந்த ரூம பாக்குறா. அவளுக்கான கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அத வந்து அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா அவளோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுல்ல. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கல்யாண வேலைக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யூஃபி தேங்க்ஸ் சொல்றா. என்னம்மா யூஃபி எப்படி இருக்க? உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எதுவுமே கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொல்றாங்க. இல்ல நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மேக் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த ட்ரெஸ் அளவெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இனிமே இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு யூஃபி வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஆனிஸ் வரா. என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஷாக் ஆகுறா. நீ கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ ஆனிஸ் அந்த இடத்துல ஒரு மூட்டையை தூக்கி வைக்கிறா. உனக்கான மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்டை நான் தயார் பண்ணிட்டேன். இதுதான் மானா பிளேடு. வா நம்ம இதை யூஸ் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. முதல்ல உங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. இப்போ அப்படியே ஆனிஸும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவங்க 2 பேருமே போகிறாங்க. அந்த மரம் தான் உன்னோட டார்கெட். அதை எய்ம் பண்ணி நீ அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. சரி ஓகே இப்போ என்னோட அட்டாக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அட்டாக் பண்றா. மரத்தை அப்படியே சாச்சிடுறா. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. உண்மையிலேயே இந்த மானா பிளேடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஃபி நிறைய டெக்னிக் அந்த மானா பிளேட்ல பண்ணி பாக்குறா. ஆனிஸ் நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு ஒரு பேரு கூட வச்சிருக்கேன் தெரியுமா? இதோட பேரு ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ரெயின்போவா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. ரெயின்போல டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் மேஜிக்ஸ்லாம் இருக்கும். சொல்ல போனோம்னா அது உனக்குமே கரெக்டா பொருந்தும் தெரியுமா? அதனால தான் நான் இந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நிஜமா தான் சொல்றியா? எனக்கு உண்மையிலே இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ ஆனிஸ் அப்படியே தூங்கிட்டு யூஃபி மேலேயே விழுறா. அச்சச்சோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. இது வரைக்கும் யாரும் என்னோட மடியில படுத்தது கிடையாது அப்படின்னு இப்போ யூஃபி ஆனிஸையே பார்த்துட்டு இருக்கா. நீ ரொம்பவும் நல்ல பொண்ணு. அதோட உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா உன்னால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஃபீல் பண்ணி அழுவுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. யூஃபிக்கு இந்த கல்யாணத்துல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பா. பட் ஆனா இந்த கல்யாணம் நின்று போனதுல அவ ரொம்பவும் ஃபீல் பண்றதை தான் இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே யூஃபி பெயின்ஃபுல்லான சுதந்திரமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா. ஸோ எப்படியாச்சும் அவளோட மேரேஜ்லயாவது அவளோட லைஃபை டிசர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பா. பட் ஆனா மேரேஜும் நின்று போயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் ஃபீல் பண்றா. அரச குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணையே வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி தான். அந்த அரசரோட கௌரவம் முழுக்க போயிடும். அதோட அந்த பொண்ணை அதுக்கப்புறம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவளால மறுபடியுமே ராணியாகவே முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அவள் வாழ்றதுக்கே தகுதி இல்லை. அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ராணியோட வாழ்க்கை இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் யூஃபியுமே இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அனிமேவை பார்க்கும்போது எல்லா விஷயமுமே புரிஞ்சிடாது. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் ஆனால் போக போக இருக்க எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனிமே புரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.